ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வாசிப்போம். போதும். அதற்கு மேலாக கர்த்தர் என்று யாக்கோபு தன் வாழ்க்கையில் சந்திக்க கூடாத சில சூழ்நிலைகளை அவன் சந்தித்தான், அல்லது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டது. சம்பவம் தெரியும், ஆனால் அந்த சம்பவத்தை திரும்ப சொல்லி நான் நேரத்தை அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. இப்போது அப்பாவை விட்டு அம்மாவை விட்டுட்டு அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்பொழுது யாக்கோபு ஒரு வனாந்தரமான இடத்துக்கு வந்து சேருகிறான். அவன் வந்து சேர்ந்து நைட்டு நேரம் இருட்டியாச்சு, நீ எங்கேயும் போக முடியாது, தனியாக தூங்குறான். வாழ்க்கையில் முதலாவதாக யாக்கோபை குறித்து சொல்லப்படும் போது அவன் ஒரு கூடாரவாசின்னு நாங்கள் சொல்லப்படுகிறது. அவன் ஒரு கூடாரவாசி. மற்றவன் தான் ஏசாதான் வனசஞ்சாரி, வேட்டையாடுகிறவன். வாழ்க்கையில் முதலாக வெளியே வனாந்திரத்தில் தனியாக தூங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு யாக்கோபு தள்ளப்பட்டான். ரொம்ப இது ஒரு அவன் வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு கடினமான பாதை என்று சொல்ல முடியும். அவன் திடீர்னு வேறு வழியில் நல்லா டயர்டாகிட்டான் போல் தூங்கிட்டான். தூங்கும்போது திடீர்னு ஒரு சொப்பனம் பார்க்குறான். அது என்ன சொப்பனம்னா, ஒரு பெரிய ஏணியை பார்க்குறான். ஒரு ஏணி, அதோட ஒரு அற்றம் கீழே இருக்கிறது, இன்னொரு அற்றம் வானத்தில் இருக்கிறது. அவ்வளோ உயரமான ஒரு ஏணி, அதை காட்டிலும் உயரமானது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அப்படி இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இந்த ஏணி எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு யாக்கோபு சொப்பனத்தில் பார்க்கும்போது நாம் 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். அதற்கும் மேலாக கர்த்தர் என்ன செய்தார் என்றார். எது உள்ளதிலே உயரம், எது உள்ளதிலே பெரிது என்று யாக்கோபு அந்த ஏணியை பார்த்து பிரமிக்கும் போது, ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த ஏணிக்கும் மேலாக எது உயரமாய் தெரிந்ததோ, எது பெரிதாய் தெரிந்ததோ, அதற்கு மேலாக ஒருவர் என்ன செய்கிறார், நின்று அவனோடு பேசுகிறதை சொப்பனத்திலே யாக்கோபு கண்டான். ஒரு ஆமென். நம் வாழ்க்கையிலே பல நீ இந்த அத்தவா, நீ ஃப்ரெண்டில் வா, இந்த அத்தை வாடா செல்லாம். ஓகே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கவனிங்க, யாக்கோபு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலவற்றை பெரிதாய் பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஒன்று தேவையாக இருக்கலாம், பணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு திருமணம் வருது அப்படின்னா, பிள்ளைக்கு திருமணம் எடுக்கணும்னா பல லட்சங்கள் நமக்கு முன்பாக தேவையாக இருக்கும். அப்போது எப்படி இதை நிறைவேற்றுவோம், அது நமக்கு ஒரு பெரிய தேவையாக இருக்குது. ஒரு பெருசாக தெரியும். ஒரு வியாதி வந்து விட்டது, ஒரு கொடிய வியாதி, என்ன செய்யணும்னு தெரில, அது நமக்கு முன்னாடி பெருசாக தெரியும். சில சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி பெருசாக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகள்கிட்ட போனால் அவங்களுக்கு படிப்பு ஒரு பெருசாக முன்னாடி நிற்கும். காலேஜுக்கு போனால், ஸ்கூலில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லி பிள்ளைகளை படிக்க, மக்களை 10th படி, இந்த ஒரு எக்ஸாம் தான், இதை மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சிரு, அப்புறம் நீ நிம்மதியாக என்ன செய்யலாம் இருக்கலான்னு கொடுமைப்படுத்தி 10th படித்து முடித்து எப்படியே பாஸ் ஆனால் அடுத்து திரும்ப 12th வந்து நிற்பணும். சோத்திரம். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான். இதை மட்டும் நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சுட்டான்னா உனக்கு நல்ல இடத்துல காலேஜ் கிடைக்கும், அது கிடைக்கும். அவனும் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்து எடுத்து வந்து நின்னா அதுக்கடுத்து காலேஜில் வந்து நிற்பணும். இவ்வளோ ஃபீஸு கட்டி உன்னை படித்த வச்சேன், அரியர் போட்டுறாது, இதை மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டானா ஒரு நல்ல வேலை என்ன செஞ்சிடும், கிடச்சி. அப்படி இது மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக, ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது.
நம் வாழ்க்கையில் நமக்கு பலவைகள் நமக்கு முன்பாக பெரிதாய் தெரியும். ஒரு வீடு கட்டுவது, ஒரு சொந்த இடம் வாங்குவது, ஒரு கடனை அடைப்பது, படிப்பது, தேவைகளை சந்திப்பது. சிலருக்கு ஃபேமிலி பெருசாக தெரியும். ஆனால் நமக்கு எது பெருசாக தெரிகிறதுண்டா, இவைகளெல்லாம் பெருசாக தெரிந்தாலும், ஆனால் அதே போல தான் இங்கே யாக்கோபு ஏணியை பெருசாக பார்த்துட்டு இருந்து, என்ன பெருது, என்ன உயரம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்றைக்கு நான் பிரசங்கத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒன்றை நீங்கள் தெளிவாய் புரியும்படியாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். எது உங்களுக்கு பெருசாக தெரியுதோ அதை பார்க்கலும் இயேசு உங்களுக்கு பெருசாக தெரியட்டும். இயேசு பெரிதாக தெரிந்தால் மற்றதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரியவே தெரியாது. இது ரொம்ப முக்கியம். நமக்கு ஏன் இந்த தேவைகளும், இந்த கடனும், இந்த வியாதியும், இந்த சூழ்நிலைகளும் பெரிதாக தெரியுதுன்னா, அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு பெருசாக என்ன செய்யலை, தெரியலை. நமக்கு தெரியும். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர், நான் எப்பவுமே இதை சொன்னால் அதை சொல்கிறது உண்டு. டீச்சர் போர்டில் ஒரு பெரிய கோடை போட்டு விட்டுட்டு பிள்ளைகளிடத்தில் கேட்டாங்க, இந்த பெரிய இந்த லைனை அழிக்காமல் நீங்கள் தொடவே கூடாது, ஆனால் இந்த லைனை நீங்கள் சின்னதாக என்ன செய்யணும், மாற்றணும் அப்படின்னு. அந்த லைனை நீங்கள் டச் பண்ணவே கூடாது, ஆனால் இதை நீங்கள் சின்னதாக காட்டணும். சின்னதாக என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒருத்தருக்கும் தெரியல. உடனே டீச்சர் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு லைன் போட்டாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் இவங்க பெருசாக இன்னொரு பெரிய கோடு போட்டாங்க. பெரிய கோடு போட்டோடனே இந்த பெருசாக பார்த்த கோடு இப்போ எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டு சொல்லுங்கள், சின்ன. இவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. எதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுதோ அது எப்போ நமக்கு சிறியதாக தெரியும்னா, அதற்கு முன்பாக இயேசுவை பெருசாக கொண்டு நிப்பாட்டிட்டோன்னா நாம் சந்திக்கிற அனைத்தும் நமக்கு பெரிதாய் தெரியவே தெரியாது. அவைகள் நமக்கு சிறியதாகத்தான் தெரியும். பாஸ்டர், இது ரொம்ப பெருசாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னா உன் பார்வையை மாற்று. நீ இதை தான் பெருசாக பார்க்குறா. அதற்கு மேலாக ஒருவர் பெரிதாக இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பெரியவர். பார்த்தீங்களா, சவுண்டு வரல, இன்னும் சத்தமா, இயேசு பெரியவர். பிள்ளைங்க திருமணம் வருது, என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைகளுக்கு படிப்பு வருது, என்ன செய்ய போகிறோம்? இந்த வேலைக்கு போகணும், என்ன செய்ய போகிறோம்? இந்த அடுத்த கட்டத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டியதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்கன்னா, தயவு செய்து அதை பெருசாக பார்க்குறத நிப்பாட்டிட்டு இதை காட்டிலும் ஒருவர் உங்களுக்கு பெருசாக தெரியட்டும். அவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. இன்னும் ஆமேன் வர மாட்டேங்குது. இன்னும் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது எப்போ பெருசாக தோணுதோ, பெருசாக பார்க்குறீங்களோ, அப்பொழுது இதெல்லாம் சிறுசாக தெரியும். நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எளிதாய், சிம்பிளாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதை உங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னோட மெசேஜோட தலைப்பு என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கொடு, அப்புறம் எழுதலாம். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உனக்கு பிரச்சனை பெருசாக தெரிய வேண்டாம் சபையே. உங்களுடைய தேவைகள் பெருசாக தெரிய வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசாக தெரிய வேண்டாம். உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் தயவு செய்து உங்களுக்கு பெருசாக தெரிய வேண்டாம். உங்களுடைய வியாதி பெருசாக தெரிய வேண்டாம். இது பெருசு தான். ஆனால் அந்த கோடுக்கு பக்கத்தில் இன்னொரு கோடாக இயேசுவை பெருசாக போட்டு வைங்க. நீ சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், தேவைகள், வியாதிகள் ஒரு குப்பையாகத்தான் தெரியும். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு கூடாத காரியம் நம் ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம்
தேவனுக்கு லேசான காரியம். உண்மைதானா? 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 இன்னும் எனக்கு கோஆப்ரேட்டிங் வரல. இன்னும் உண்மைதானா? சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவனால் உங்களால் கூடாத காரியம் தேவனுக்கு லேசான காரியம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னும் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாதான் என்னால் இந்த பிரசங்கத்துக்குள்ளே போக முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் பதில் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை கீழே போயிருக்கா, இல்லைன்னா 10 வருஷத்தில் இருந்த காட்டிலும் உங்கள் வாழ்க்கை கத்த மேலே கொண்டு வந்திருக்கிறாரா? கல்லெடுத்து எரிஞ்சு போடும். சொல்கிறதே சத்தமாக சொல்லணும். மேலே வந்திருக்க, கீழே போயிருக்க, அதை மட்டும் சொல்லுங்க. சரி, ஓகே. மேலே வந்திருக்கு. இப்போ இந்த 10 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கமும் அவமானமும் இந்த 10 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் என் வாழ்க்கையில் வரலன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லை. அப்போது போராட்டம் வந்து, பிரச்சனை வந்து, கஷ்டம் வந்து, அவமானங்கள் வந்து, சில நெருக்கங்கள் வந்து, இதெல்லாம் வந்தும் என் வாழ்க்கை கீழே போகலை. இவைகள் வந்தும் கர்த்தர் என் வாழ்க்கை மேலே தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆமென். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த 10 வருஷம் தாண்டும்போது அல்லது அடுத்த 5 வருஷம் தாண்டும்போது கர்த்தர் வருகை தாமதிச்சா, ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம உயிரோடு இருந்தோம்னா அடுத்த 5 வருஷம் தாண்டும்போது கர்த்தர் இதை காட்டிலும் நம்ம இன்னொரு உயர்வில் கட்டத்தில் தான் கர்த்தர் நம்ம கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால் பிரச்சனை போராட்டம் கஷ்டம் என்ன செய்யாது, வராதும் கிடையாது. எந்த வந்தாலும் ரிசல்ட் என்னன்னா, அடுத்த 5 வருஷம் தாண்டும் போது நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், இன்னொரு கட்டத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன். இன்னும் வரல. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ இப்போ நமக்கு இது பெருசாக தெரியுது. இப்போ அனுபவிக்கிற பிரச்சனை, இப்போ அனுபவிக்கிற கஷ்டம், இப்போ அனுபவிக்கிற சூழ்நிலை நம்ம பெருசாக தெரியும். தயவு செய்து பார்வையை மாற்றுவோம். போன வாரம் நம்ம சொன்ன விசுவாச பார்வையை மாற்றுவோம், பார்வையை மாற்றுவோம். ஆமேன். இடையில போன வெள்ளிக்கிழமை ஒரு பாஸ்டரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமேன், ஸ்தோத்திரம், அவங்க திடீர்னு ஒரு இடம் வந்துச்சு. அது வாங்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ விசுவாசிகளை கூட்டு வச்சு பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நாங்கள் கடனாக தர்றோம், கடன் தாரோம், ஆனால் நம்ம வாங்கலாம், இல்லைன்னா காசு நம்மக்கிட்ட இல்லை, ஏதாவது நம்ம ட்ரை பண்ணோம். இவர் சொன்னாராம், நாங்கள் கோடிகள் செலவு பண்ணி ஒரு சபையை கட்ட ஆண்டவருக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு வேலை முடியும் போது ஒரு கடனும் வாங்க கர்த்தரனே செய்யலை, அனுமதிக்கலை. கடன் இல்லாமல் அந்த 1 கோடிக்கு அதிகமான அந்த ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆலயத்தை கட்ட கிருபை செய்தான். இந்த 30 லட்சமும் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். நான் ஒன்று செய்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டார்னா உங்கள்கிட்ட நான் கடனுக்கு வந்து என்ன செய்கிறேன், நிற்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் சொன்னார், போன வெள்ளிக்கிழமை அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், 30 லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரம் முடிக்க கிருபை செய்தார், 1 ரூபாய் கூட கடன் இல்லாமல் முடிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பார்வை மக்கள் என்ன பார்த்தாங்க, 30 லட்சம் பெருசு. ஸோ இந்த பாஸ்டர் என்ன பார்த்தாரு, 30 லட்சத்தை பெருசாக பார்க்கல, 30 லட்சத்தை காட்டிலும் கர்த்தர் பெருசாக பார்த்தாரு. அதனால் உடனே ஆமாம் கடனுக்கு நிற்கலை. அவர் சொன்னார், ஒரு சகோதரர் வந்தார், ஒரு சின்ன காணிக்கை கொண்டு ஒரு சர்ச்சுக்கு அந்த இடத்துக்கு காணிக்கை தந்துட்டு இன்னொரு 3 லட்சம் ரூபாய் கொண்டு, பாஸ்டர் இந்த 3 லட்சம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு ஆண்டர் இந்த இதெல்லாம் அடைச்சிட்டு எப்போ காசு நமக்கு ஆண்டர் தருவாரோ அப்போ நீங்கள் எனக்கு தந்தால் போதும். நீங்கள் இப்போ இந்த 3 லட்சத்தை இப்போ எனக்கு தரணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், எப்போ மாச்சிலும் ஆண்டர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம சர்ச்சுக்கு அந்த லெவலை மாற்றுமோ நீங்கள் தாங்க, ஆனால் இப்போ இந்த தேவைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு போனாராம். பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவரும் சரி சொல்லி வாங்கி வச்சுட்டார். இவர் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே
ஆமீன் ஸ்தோத்திரம். அவர் திரும்ப ஃபோன் பண்ணார், பாஸ்டர் அந்த 3 லட்சத்தை நான் இப்படி தான் தந்தேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன் நீ திரும்ப அந்த காசு என்ன செய்யாத வாங்காதன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த 3 லட்சத்தையும் நீங்கள் காணிக்கை ரூபாவாட்டே வச்சுக்கோங்க, எனக்கு திரும்ப அந்த காசு என்ன செய்யாண்டா வேண்டாம். இவரும் சரின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி, இவர் திரும்ப 3 லட்சம், ஏன்னா அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் அப்படி, அந்த 3 லட்சத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் கடனாக கொடுக்குன்னு பிளான் பண்ணார். ஆண்டவர் சொல்லிட்டார் வேண்டாருன்னு. ஆனால் திரும்ப அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் அதே வாரத்தில் அங்கே ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு அவன் ப்ராஃபிட்டு கிடைக்கிற அளவில் ஒரு இடத்த சேல் பண்ணுறதுக்காக வாங்குவதற்காக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரே வாரத்தில் அவர் சொன்னார் 3 லட்சத்தை கொடுத்தாரு, ஒரே வாரத்தில் 2-3 கோடி ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட்டு கிடச்சி. எப்படி நடந்துச்சுன்னு தெரில, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்கும் கீழே மிஷன் வீட்டு வேலை 3 லட்சம் ரூபாய் பக்கத்தில் தேவை அப்படின்னு யோசனை எனக்கு இந்த மைண்ட்ஸ் இருந்தது. 3 லட்சம் நமக்கு பெருசு கிடையாது, அதை காட்டில் கர்த்தர் பெரியவர், அவர் லேசாய் செய்து முடிப்பார். ஒன்று நம்ம ஆண்டவருக்குன்னு நம்ம 1 ரூபா கொடுத்தா கூட, ஒரு 1 லட்சம் கொடுத்தா, இன்றைக்கி சில மைண்டு மக்கள்னா ஆண்டவருக்குன்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபாய் இவ்வளோ கொடுத்தா போதும். அப்படி இல்லை. நான் நேற்று இடையில வாசித்தேன், கொரிந்தியரில் இருக்குது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இவர் 3 லட்சம் கொடுத்தாரு, கோடிகளை அதே வாரத்தில் அறுவடை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நமக்கும் மிஷன் வீட்டு வேலை இருக்குது, கர்த்தர் கரங்களை அதிகாரப்படுத்துவாராக. சிலர் சிரிக்கிறீங்க, ஓகே இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். பட் நான் சொல்கிறேன், நான் பிரசங்கத்துள்ள போகிற முன்னாடி தயவு செய்து சேஞ்ச் யுவர் சைட், உங்களோட பார்வையை மாற்றுங்க. என் பிள்ளை நான் எப்படி, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்ல வேலை, எப்படி நான் பிள்ளைகளை கட்டி கொடுப்பேன், பையன் இருக்கான், ஒரு இடமே இல்லை, எப்படி நான் வீடு கட்டுவது, எப்படி செய்யுது? தயவு செய்து உங்கள் பார்வையை மாற்றுங்க. இதை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை நான் உங்கள் தேவை பெருசு தானே இல்லைன்னு சொல்ல வரல, உங்கள் சூழ்நிலை பெருசு தானே இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதை பார்க்கலும் என்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெருசாக தெரிவாரோ அப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் எளிதாய் சிம்பிளாய் கர்த்தர் செய்து முடிப்பதை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். பாஸ்டர் எனக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை, ஓகே நான் இல்லைன்னு சொல்லலாம், தேவை அதை பெருசு தான். ஆனால் அந்த 10 லட்சம் பெருசாக தெரிவதை காட்டிலும் அதுக்கு பக்கத்தில் ஆண்டவரை கொண்டு நிப்பாட்டுங்க. ஆண்டவரை கொண்டு நிப்பாட்டினா இந்த 10 லட்சம் பெருசாக தெரியாது, கர்த்தர் தான் பெருசாக தெரிவார். அவர் ஈஸியாக செஞ்சு முடிப்பார். எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். தாழ்வில் இருந்தவர்களை உயர்த்தி இருக்கிறார். குப்பையில் இருந்தவர்களை பிரபுக்களோடு உட்கார வைத்திருக்கிறார். ஒன்று இல்லாதவர்களை கர்த்தர் ராஜாக்களாய் வாழ வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றும் இல்லாத தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்கார தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக எதையும் செய்வதற்கு அவர் வல்லமை இல்லாத தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். அவர் என்னை நிச்சயமாய் வாழ வைப்பார். பக்கத்தில் உள்ள கைகளை சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார். அவரை மட்டும் பெருசாக பாருங்க. ஆமென். இனி யாராவது எங்கிட்ட வந்துட்டு பாஸ்டர்னு வாயை பழந்தா சோத்துறேன். இடையில ஒரு நியூஸ் பார்த்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் சாப்பாடு டேஸ்ட் இல்லைன்னு புருஷன் சொன்னதுனால சோத்துறேன். யாராவது வாசிச்சிங்களா நியூஸு? மனைவி என்ன செஞ்சிட்டான்னா புருஷரு நாக்கே காலி பண்ணிட்டா. இது இருக்கிறனால தானே நீ டேஸ்ட்டுக்கு வந்தா. ஸோ இது இல்லாட்டா ஒரு பிரச்சனை இல்லையே. தமிழ்நாட்டில் எங்கேன்னு தெரில, சிலர் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வரம் பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே, சோத்திரம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை நம்ம பார்க்குறது, நம்ம சூழ்நிலைகளை பெருசாக இல்லை, யாரை பெருசாக பார்க்கணும்?
சரி, இந்த வார்த்தையோட அர்த்தத்தை சில காரியங்களை நான் சொல்கிறேன். அடுத்து கர்த்தரை பெருசாக பார்த்தா என்ன நடக்கும், கர்த்தரை பெருசாக பார்க்கும்போது என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி நான் சில காரியங்களை சொல்கிறேன். என் கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு மட்டும் போவீங்க, அப்படி அல்ல. தயவுசெய்து எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் இது நமக்கு வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார் என்றால் அதோட அர்த்தம் என்னன்னா அனைத்தும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அனைத்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது? தேவனுடைய. அல்லது இப்படி சொல்லலாம், அனைத்தும் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. இப்போ பாருங்கள், என்ன கவனிங்க. யானி யாக்கோபு பார்க்குறாரு, அது உயரமாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே கர்த்தர் நிற்கிறாருன்னா, இப்போ யானிக்கு நுனி இப்போ யாருக்கு காலுக்கு கீழே சொல்லுங்க? தேவனுடைய காலுக்கு கீழே. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய ஆளுகைக்குள். நீ யாக்கோபே, நீ என்ன செய்யணும்னு தெரில, உன் வாழ்க்கை நீ என்ன ஆகணும் பயத்தோடு நீ இருக்கிறா. லாபானுக்கு வீட்டுக்கு நீ போகிற, அங்கே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, அங்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்பா அம்மாவை நீ விட்டுட்டு போகிற அனாதையாக நீ வந்து நிற்கிற. நீ ஒன்றும் பயப்படாத, அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் என்ன செய்கிறது? இருக்கிற. நான் அனுமதிக்காமல், என்னுடைய ஆளுகை இல்லாமல் எதுவும் வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. காரணம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க இந்த வார்த்தை, அனைத்தும். சத்தமாக சொல்லுங்க, அனைத்தும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று என் வாழ்க்கையில் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேம்ப் நடந்துட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் என்னாச்சுன்னு சொன்னால், நல்லா பாட்டு அப்படி ஒர்ஷிப் ஏறிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டு கரண்டு போயிட்டு. ஸ்தோத்திரம். ஆனால் எப்போ கரண்டு போச்சு அப்போ பிள்ளைகள் தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, இன்னும் துதிப்பேன்ற அந்த பாட்டை அவங்க பாடினாங்க. பிள்ளைங்க ஃபயராக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். யாருன்னு விசாரித்தா அவர் டீசல் போட, ஜென்ரேட்டருக்கு டீசல் போட என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். ஸ்தோத்திரம். கடைசியில் ஆஃப் ஆகிட்டு உடனே திரும்ப போட்டாங்க. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, ஏசியும் ஆடியோவும் எல்லாம் இருந்தாலும் அனைத்தும் எதுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது? ஜென்ரேட்டரை கட்டுப்பாட்டில் என்ன செய்யுது? ஜென்ரேட்டர் ஆஃப் ஆன உடனே இங்கே எல்லாம் ஆஃப் ஆச்சு. புரியுதா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சார், அவர் அனுமதிக்காம, அவர் பெர்மிஷன் கொடுக்காம ஒன்றும் என் வாழ்க்கையில் சம்பவிக்கவே சம்பவிக்காது. நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். காது கேட்காத சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான். சொல்லுங்க இந்த வேட, நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். ஆமென். அப்படின்னு அர்த்தம். உங்க சரீரம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. உங்க வீடு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. உங்க குடும்பம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். காரணம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வியாதி இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் ஆகாது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஏசா சொன்னா, ஒரு காலம் வரட்டு, அன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணி தாரேன், ஒன்றும் செய்ய முடியாது. நீ யாக்கோபே, நீ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாய். அப்பா அவனை கைவிட்டுட்டாங்க. உங்கள் அம்மா உன்னை எல்லாம் பார்த்துக்கன்னு சொன்ன அம்மாவை இப்போ உன்னை துரத்தி விட்டுட்டா. இப்போ என்ன செய்யன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? பயப்படாத, அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சிலர் வார்த்தைகளை சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன்,
இப்படி பண்ணிடுவேன் பாரு, நான் அவனுக்கு என்னெல்லாம் செய்வேன் பாரு, என்ன சொன்னாலும் அனைத்தும் நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன்னு சொல்கிற தேவ பிள்ளை அந்த மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டு பயம் வராது. இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ என் குடும்பம், நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், இது எல்லாவற்றையும் மேலே கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசம் உள்ளவங்க அவங்க சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு பரியாசமாகத்தான் இருக்கும். நீ என்ன சொன்னாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, காரணம் நான் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் சம்பவிக்காது. கோலியாத் என்ன சொன்னான்? உன் தலையை வெட்டி இப்போ எங்கே கொடுக்க போகிறேன்? காகத்துக்கு உணவாக கொடுக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுட்டு தாவீது பயப்படலை, பரியாசம் பண்ணினான். பாரு, நீ நிந்தித்த இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், விருத்த சேதனம் இல்லாத நீ எம்மாத்திரம், என் தலையில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய கரை என் மேலே இருக்கு, நீ கோலியாத்தான் இருக்கலாம், ஒன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சிலரை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறீங்க. எந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த மனித வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை இல்லாமல் ஆக்குவேன், உன்னை அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். அவருக்கு அனைத்து லேசான காரியம். நான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நடத்திடுவே இனிமேலும் எஸ் கடைசி வரை சத்தமாய் நடத்திடுவே. சொல்லுங்க, நடத்திடுவே. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த சில பயம் சிலருக்கு இருக்கலாம். என் எதிர்காலம் எப்படியா? ஒன்றும் ஆகாது, நீங்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறீங்க. அடுத்த 2 வருஷம் தாண்டும் போது நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, இன்னும் பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பார், கர்த்தர் மேன்மைப்படுத்தி தான் வைப்பார், கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைத்திருப்பார். ஹல்லேலூயா. 2வது, எல்லாவற்றும் மேலே இருக்கிறார் அந்த வார்த்தை. அடுத்த 2வது, இப்போ ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் யாக்கோபோடு பேச ஆரம்பிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 15வது வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். சொப்பனத்தில் என்ன காட்டுறாரு? யானையை காட்டிலும் மேலாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆண்டவர் சிந்தையில் போட்ட அந்த வேடை சொல்கிறேன். சிலருக்கு இந்த வேர்டு ரொம்ப டச் ஆகுன்னு நான் விசுவாசிக்கிறேன். டச்சாக இல்லை, கண்டிப்பாக இருக்கு, ஏன்னா ஆண்டவர் தந்த வேர்டு இல்லை. இப்படி சொல்கிறேன், எல்லாவற்றும் மேலே கர்த்தர் இருக்கிறாருன்னா யாரும் இப்போ 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 யாக்கோபு என்ன சிச்சுவேஷன்ஸில் இருக்கிறான்னா, தனக்கென்று அவனுக்கு யாரும் இல்லை, அவனுக்குன்னு யாரும் கிடையாது. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் எதிரியாக நிற்கிறான், கொலை வெறியில் இருக்கிறான். இப்போ லாபானுங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, ஒரு தனிமையாக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறான். அப்போ தான் கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறார். நான் இப்படி சொல்கிறேன், ஆமென், எல்லாவற்றும் மேலே கர்த்தர் இருக்கிறார்னா, ஒன்று அனைத்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, 2வது யாரும் இல்லை என்கிற இடத்தை கர்த்தர் நிரப்புகிறார். யார்? ஒரு ஆள் தான் கைத்தட்டு. எனக்கு யாரும் இல்லை என்கிற இடத்தை யார் நிரப்புகிறார்? கர்த்தர் அந்த இடத்தை நிரப்புறார். இப்போ யாக்கோபு அவன் இந்த சொப்பனம் முடிஞ்சவொன்னா யாக்கோபுக்கு இல்லை, நீங்கள் யாக்கோபுக்கு ஸ்பீச்சே மாறும். சொல்லும், இந்த இடம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 16ஆம் வசனம், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓடு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்து, எனக்கு யாரும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு யாரும் இல்லை. அப்படி சொன்ன யாக்கோபு சொப்பனத்தை பார்த்து முடிச்சு சொல்கிறோம், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில். அப்பா, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னை திரும்ப நீர் இந்த இடத்துல சுகத்தோடு கொண்டு வர பண்ணினேன்னா நான் உமக்கு பொருத்தனை பண்ணுவேன். நீ தான் என்னுடைய தேவன்.
சிலரை பார்த்து கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்கு யாரும் இல்லை என்கிற இடத்தை நான் நிரப்புவேன், ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன். சில இடங்களில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு இது ஃபீல் பண்ண முடியும். சில இடங்களில் நமக்கு சில காரியங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ண முடியும். அதான் நான் என்னைக்கும் பேசுகிற மெசேஜ் ப்ராக்டிக்கல் மெசேஜ் ஆகும். அதனால தான் நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். சில இடங்களில் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், இந்த இடத்துல அம்மா இருந்திருந்தா, இந்த இடத்துல அப்பா இருந்திருந்தா, இந்த இடத்துல எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இருந்திருந்தா, இந்த இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருந்திருந்தா, இந்த இடத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், உண்மைதான். அதை நான் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு யாரும் இல்லை என்கிற அந்த இடத்தை நான் நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபுக்கு வாழ்க்கை நிரப்பினாரா? எஸ், நிரப்பினார். அதுக்கப்புறம் தனக்கு யாரும் இல்லை என்கிற சிந்தை அவனுக்கு வரல. இப்போ எப்படி சொல்ல வச்சார்னா, வெறுங்கையாய் போனேன், இரு பரிவாரங்களை உடையவனாய் திரும்பி வர பண்ணினார். லாபானை வீட்டுக்கு போகும்போது எப்படி போன யாக்கோபு? உன் கையில் என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு கோல் மட்டும் இருந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி ஆண்டவர் வர வச்சாரு? ஆமென், ஸ்தோத்திரம். இரு பரிவாரம். உன் மரணம் எப்படி இருந்துச்சு? ராஜாவுக்கு அடக்கம் பண்ணுகிற அளவில் அவனுடைய மரணம் இருந்துச்சு. உன் மரணத்துக்கு யாரெல்லாம் வந்தார்? ராஜாவுக்கு வந்தார், பார்வோன் ராஜா வந்தார், ரதங்கள் வந்துச்சு, குதிரை வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பெத்தேலுங்கிற இடத்துல ஒன்றும் இல்லாமல், யாரும் இல்லை என்று அனாதையாய் படுத்திருந்த யாக்கோபுக்கு முடிவு அலங்கோலமாக இருக்கலை, அலங்காரமாக இருந்துச்சு. யாரும் இல்லை என்கிற இடத்தை கர்த்தர் நிரப்பினார். சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு யாரும் இல்லை என்கிற இடத்தை நான் நிரப்புவேன். உனக்கு நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அவர்தான் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சிலருக்கு புருஷன் இல்லையன்ற ஃபீலிங் இருக்கும், சிலருக்கு மனைவி இல்லையே, சிலருக்கு பிள்ளைகள் இல்லையே, சிலருக்கு அப்பா இல்லையே, சிலருக்கு நண்பர் இல்லையே. அதனால தான் எல்லாம் சேர்த்து ஒரு எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங் இல்லாத அளவில் கர்த்தர் அந்த இடத்தை நிரப்புவார். நம்ம ஆண்டவரை நம்ம என்ன பார்த்தோம்? அவர் வேற ரகம் சார். நம்ம ஆண்டவரை அனுபவிக்க அவரோடு நெருங்க இந்த உலகம் நமக்கு குப்பையாக தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு நெருங்கி பாருங்க, அவர் தான் டேஸ்டாக தெரிவார். அவரோடு நெருங்கி பாருங்க, அவர் தான் நமக்கு பெஸ்ட்டாக தெரிவார். அவரோடு நெருங்கி பாருங்க, அவர் தான் நமக்கு பெருசாக தெரிவார். அவரை தவிர நமக்கு வேற ஒன்றும் பெருசாக தெரியாது, வேற ஒன்றும் டேஸ்டாக தெரியாது, வேற ஒன்றே நமக்கு அனுபவிக்க தோணாது. அவர் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், யாரும் இல்லாத இடத்தை அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? நிரப்புவார்னு சொல்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது, நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்லணும், எவ்வளோ சொல்லுவேன்னு தெரில. மூணாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இருக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம். மூணாவது, அதாவது 11வது வசனம், ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்தான். அதாவது இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று யாக்கோபு வரலை, நேரம் இருட்டுனால அந்த இடத்துல தங்கினான். கவனிக்கணும், நான் சொல்கிற வேலை ரொம்ப கவனிக்கணும். அதாவது அவன் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தான், நேரம் இருட்டிச்சு, இனி என்ன செய்ய போக முடியாது, அப்போ இந்த இடத்துல படுப்போம். அப்படி தான் அந்த இடத்துல படுத்தானே ஒழிய, சரி நம்ம போயிடும், இப்போ இந்த இடத்துல போய் படுப்போம் அப்படின்னு வந்து படுக்க வரல. அவன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தான், போயிட்டே இருந்தான், ஒரு இடத்துல வந்து சேர்ந்த உடனே நேரம் இருட்டுச்சு, சரி இனி போக முடியாது அப்படின்னு படுத்தான். அப்போது நல்லா கவனிங்க, யாக்கோபு அந்த இடத்தில் வந்து படுத்தது அவன் பார்வைக்கு அது தற்செயல். வேற இந்த இடத்துக்கு வந்து நேரம் இருட்டுச்சு, ஆனால் நான் படுத்தான். ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டின பிறகு அவனுக்கு தெரியுது, நான் இந்த இடத்துல வந்து படுத்தது இது தற்செயலாக வந்து படுத்ததில்ல,
கர்த்தர் என்னை இந்த இடத்துல வர வைத்து கர்த்தர் படுக்க வச்சிருக்கிறாரு. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால தான் 16ஆம் வசனத்தில் சொல்கிறான், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் என்ன செய்யாதிருந்தேன், அறியாதிருந்தேன். 3வது சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறார்னா அவருடைய அர்த்தம் என் வாழ்க்கையில் இப்படி எழுதி, என் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நடப்பது அல்ல. அதை இன்னும் புரியும்படியாக சொன்னால், அதாவது தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ரெண்டையும் சேர்த்து எழுதிடும். ஒன்று, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எப்படி நடக்கலை, தற்செயலாகவும் நடக்கலை, வித்து கூடவே தேவனுக்கு தெரியாமல் என்ன செய்யலை, நடக்கலை. எது நடந்தாலும் தேவ சித்தப்படி தான் நடக்குது, தேவனுக்கு தெரிந்து தான் நடக்குது. காரணம், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறோங்க ஆமே, ஒத்துக்கொள்கிறோங்க ஆமே. இந்த சர்ச்சில் நீங்கள் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறது தற்செயலாக இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமேன். சின்ன காய்ச்சலோ கொஞ்சம் பலவீனமாக வந்திருந்துன்னா வீட்டில் படுத்துருக்கலாம், கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சார். நான் சொல்கிற வார்த்தைகளை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு தெரில. உங்களை இந்த தடிக்காரங்களோட ஊரில் கொண்டு உட்கார வச்சதும் தற்செயல் அல்ல, தேவ சித்தப்படி. வரமாட்டேங்குது ஆமே. பார்த்து அதான் உங்களுக்கு உங்களை நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, பெரிய மாளிகை வீட்டில் இருந்தாலும் சரி, சாதா வீட்டில் இருந்தாலும் சரி, அதுவும் தற்செயலாக நடந்ததல்ல, தேவனுடைய அனுமதியோடு தான் உட்கார வச்சிருக்கிறாரு. புரிகிறவங்க ஆமேன். ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் நாளைக்கு அது உங்களுடைய சாட்சியாய் மாறும். சொல்லணும், நான் அன்னைக்கு வாடகை வீட்டில் இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன இந்த பெரிய வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாரு. வாடகை வீட்டில் இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களால் சாட்சி சொல்ல முடியும் தானே? ஒழுகுற வீட்டில் இருந்தேன், ஆமே சோத்திரம். ஓட்டு வீட்டில் இருந்தேன், இன்னைக்கு ஏசி ரூமில் கர்த்தர் படுக்க வச்சிருக்கிறாரு. ஓட்டு வீட்டில் இருந்தால் தானே சொல்ல முடியும். புரியலை? ஹலோ ஆமே. நம்ம நினைக்கிறோம் ஏதோ என் வாழ்க்கையில் அபத்தம் பற்றிட்டோனோ, நான் வசமாக லாக் ஆகிட்டோனோ. இல்லை, இனி இதில் தப்புக்கு என்ன வழி? ஒன்றும் வழி இல்லை. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தற்செயலாகவும் நடக்கலை, தேவனுக்கு தெரியாமலும் நடக்கலை. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் இப்படி கண்ணீர் வடிக்கிறேனே, கர்த்தர் பார்க்கிறாரு. நான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறேனே, கர்த்தர் கேட்குறாரு. நாளைய சாட்சி என்பதை மறந்து விடாது. நீ சொல்லணும், அன்னைக்கு நான் அப்படி அழுதேன், அன்னைக்கு நான் அப்படி கண்ணீர் வடித்தேன், அன்னைக்கு நான் அப்படி புலம்புனேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை கலிகூற பண்ணி இருக்கிறார். பலர்கிட்ட சொல்ல முடியும், நான் அன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டேன், என்னைக்கு இதை கர்த்தரை செய்திருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். எழுதிக்கோங்க, இன்னைக்கு நான் அனுபவிக்கிற பாடுகள் நாளைக்கு சாட்சியாய் மாறும். அவ்வளோதான், மாறும். இன்னைக்கு இந்த வியாதியில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. மற்றவர்கிட்ட சொல்ல முடியும், நான் இந்த வியாதியில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. உங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், உங்களை இல்லை என்னையும் நான் சொல்லலை, வேற அமெரிக்காவில் சோத்திரம், அங்கே ஒருத்தருக்கு கேன்சர் வந்துட்டு, கேன்சர் நோய், அவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்குது, எனக்கு தலைவலியாக இருக்குது. அவர் என்ன பார்ப்பார்? எனக்கு கேன்சரே சுகமாக்குனாரு, உனக்கு இந்த தலைவலியெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆமாம், கேன்சர் வந்து தான் வலியாகும். கேன்சர் வந்தது வலி, அவர் அந்த பாதை வழியாக சென்றது கஷ்டம். இப்போ அந்த பாதை வழியாக கர்த்தர் கொண்டு சென்றதுனால தலைவலியாக வந்த ஒருத்தனுக்கு முன்னாடி கம்பீரமாக நிற்க முடியுது.
அப்போ இந்த வியாதி அவரை அழிப்பதல்ல, அவரை அநேகருக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவதற்காகத்தான். இன்னைக்கு நீ பண கஷ்டத்தை இருக்கிறாயா, கர்த்தர் லட்சங்களை கர்த்தர் கையில் தருவார். அப்போ சொல்லுவார், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், என்னை இன்னைக்கு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, எனக்கு செய்த கர்த்தர் உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் நாளைய சாட்சி. ஒத்துக்கொள்றீங்களா? ஆமே. நீ பிரச்சனை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையில் கர்த்தர் செல்ல வைக்கிறாரா, நாளைக்கு கர்த்தர் சாட்சியாக நிறுத்த போகிறாரு. ஆமாம். இன்னைக்கு இந்த சூழ்நிலை வழியாக என்னை கொண்டு செல்லுகிறாரா, நாளைக்கு அநேகருக்கு என்னை சாட்சியாக நிறுத்த போகிறாரு. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்கிற இடத்தை நிரப்பது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாய் நடப்பது அல்ல. ஸ்ட்ராங்காக இல்லைங்க. தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஒருவேளை யாக்கோபு நினைச்ச தற்செயலாக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இல்லை, அன்னைக்கு மட்டும் நான் அந்த அம்மா சொல்லுகிறத நான் கேட்காம சோத்திரம், நான் ஆசீர்வாதத்தை வாங்காமல் இருந்திருப்பேன்னு நான் அப்பா அம்மா கூட இருந்திருப்பேன். இல்லை யாக்கோபு, தற்செயலாக நடக்கலை, தேவனுக்கு தெரியாமல் நடக்கலை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறாரு. அது எல்லாவற்றையும் மேலே கர்த்தர் இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்படி ஒரு வேடை சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் அடுத்த மெசேஜுக்குள்ளே வரேன். அதாவது எல்லாவற்று மேலே கர்த்தர் இருக்கிறாருன்னா, நான் இந்த வேடை இது எல்லாருக்கும் தேவையான வேடைன்னு தெரியல, நான் சிலருக்கு தேவையான வேடை. யாக்கோபே, எல்லாவற்று மேலே கர்த்தர் இருக்கிறான்னா, உன்னோட அப்பாவை காட்டிலும் உன்னோட அம்மாவை காட்டிலும் மேலாக நான் உனக்கு இருக்கிறேன். அவனுக்கு இப்போ யார் பெருசாக தெரிஞ்சு? அப்பா அம்மா தான். அப்பா அம்மா விட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்து இந்த சொப்பனம் பார்த்துருப்பானா? இல்லை. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டிருப்பானா? இல்லை. இந்த இடத்துக்கு பெத்தேல்னு பெயர் போட்டிருப்பானா? இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் தான், வேற ஒன்றும் தெரியாது. கூழு தான் தெரியும், கூழு காக்க தெரியும். வீட்டுக்குள்ளே சுற்றி இருந்தேன். இப்படி சொல்கிறேன், அப்பாவை காட்டில் இப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் அப்பாவுக்கு சத்தத்தை கேட்டுட்டு இருந்தான், அம்மாவுக்கு சத்தத்தை கேட்டுட்டு இருந்தான். இப்போது முதலாவதாக தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அப்பாவை தான் பெருசாக பார்த்துட்டு இருந்தான், அம்மாவை தான் பெருசாக பார்த்துட்டு இருந்தான். இப்போ முதலாவதாக தேவனை பெருசாக பார்க்குறான். நான் சிலரை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பா நம்ம அப்பா அம்மா நமக்கு பெஸ்ட்டு, அது ஒருபோதும் இல்லை. எனக்கு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் ஒன்று, நம்முடைய அப்பாவை காட்டிலும், நம்முடைய அம்மாவை காட்டிலும், நம்முடைய பெற்றோரை காட்டிலும் கர்த்தர், அவர்களை காட்டிலும் மேலாக கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களால் உதவி செய்ய முடியாத, அவர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். அவர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் எனக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார். ஐயோ, சிலருக்கு புரியலை, பிறருக்கு புரிஞ்சிட்டு. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார், உங்கள் பெரியப்பா பெரியம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இவர்கள் கூட ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஒருவேளை நீ தள்ளப்பட்டாலும் அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார்னா, இவர்கள் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சில நேரம் நம்ம நம்பிக்கை இருக்கு, அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்க, அம்மா இருக்காங்க அம்மா பார்த்துக்குவாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாவாலே உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆசை உண்டு, அம்மாவால் உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு ஆசை உண்டு, பிள்ளைகள் கஷ்டப்பட நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களாலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும், அவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நான் பிரசங்கிக்கிற கர்த்தர். அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராய். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வாலிபர்களை
இயேசுவை மட்டும் விட்டுறாதுங்க. சபையே, அவரை மட்டும் விட்டுறாதுங்க. அவரோடு நெருங்குங்க, அவரோடு பழகுங்க. 2 கையை கூப்பி கேட்குறேன், தயவு செய்து போலியாய் மட்டும் தெய்வத்தை ஆராதிக்காதுங்க. சபையில் வந்து கடமைக்காய் வந்து ஒரு சும்மா போலியாக உட்கார்ந்துட்டு போய் பாஸ்டரை சந்தோஷப்படுத்தி பெற்றோர்னோ, அது பெரிய ஆபத்து. ஒரு சண்டே ஆராதனைக்கு வந்தாலும் உண்மையாக அவர் ஆராதிங்க. அவருக்காக வாழ்ந்த உண்மையாக வாழுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா உண்மையாக கூப்பிடுங்க. முழங்கால நின்னா உண்மையான இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் நிற்பார். அவர் இருப்பார். அவர் இருப்பார். அவர் இருந்து உங்களை நடத்துவார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க. சில இடங்கள், சில நேரங்களில் நீ நம்பின ஆட்களால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். சில நினைக்கும் பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர்லாம் பார்த்துக்குவார்னோ. பாஸ்டரும் மனுஷன்தான், அவர்களாலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். சில நேரம் நினைக்க சித்தப்பா இருக்கார், அவங்க இருப்பார். சில நினைப்பீங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, பார்த்துக்கலாம். இவைகளால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். தள்ளப்பட்டாலும் நீ அனாதை ஆக்கப்பட மாட்டாய். அவர்களுக்கும் மேலாய் ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர். அவர் உனக்கு உதவி செய்வார். ஈசாக்கு மனைவி பேர் ரெபேக்காள் தானே? ரெபேக்காள். யாக்கோபுக்கு அம்மா ரெபேக்காள் தானே? ரெபேக்காள். எனக்கு ரெபேக்காலும் சாராளும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன சொல்லி சாப்பாடு கொடுத்தா, மக்களை உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கலாம், அப்படி தானே கொடுத்தாங்க. நான் அப்பா நான் பார்த்துக்கலாம், அண்ணன் நான் பார்த்துக்கலாம், உனக்கு என்ன வந்தால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் பார்த்து, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுக்க. அப்பாவுக்கு நாக்குக்கு என்ன போட்டால் ருசின்னு எனக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். ஆனால் நீ பயப்படாத, உனக்கு வேஷத்தை அதையும் நான் பார்த்து. அப்பா தடவி பார்ப்பாரு, பரவாயில்ல, நான் உன்னை ஆள் மாறாட்டம் பண்ணலாம். இடையில சத்தம் மட்டும் சொல்லி கொடுக்கல, நீ ஏசா மாதிரி பேசுன்னு சொல்லிக்க மட்டும் அவங்களுக்கு தெரியலை. மற்றபடி சாப்பாடு எப்படி வீட்டில் உள்ள ஆடை சமைச்சு காட்டு ஆடு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோ எல்லாம் செஞ்சிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன வந்தால் நான் பார்த்துக்கலான்னு சொன்ன அம்மா இப்போ சொல்லுது, என்னால் உன்னை காப்பாற்ற முடியும், நீ பையன் வீட்டை விட்டு ஓடிடு அப்படி. உண்மைதானா? உண்மை சம்பவம் தானே. நீ லாபம் கொஞ்சம் முன்னாடி தான் எல்லாம் பார்த்துக்கலாம், உனக்கு வர்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னவங்க அந்த அம்மாவால் கூட உதவி செய்ய முடியலை. ஒரு கட்டத்தில் நீ பயிர் சந்தோஷமாட்ட அனுப்பியிருப்பாங்க, அவ்வளோ வலி. அம்மா முடியலை, வேறு வழி இல்லை, அனுப்பிதான் பயிர். மக்களே, அம்மா கைவிட்ட போதும், அம்மாவால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்த போதும், அப்பாவால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வந்த போதும் உதவி செய்ய ஒருவர் ஆயத்தமாக இருந்தார். அவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் தான் இந்த பகலை நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். உடைய எல்லாவற்றுக்கு மேலாக நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் பார்த்து அவரை உறுதியாக பிடிச்சிக்கோ, அவர்கிட்ட வைராக்கியமாக இருப்போம். அவரை உறுதியை நம்மளை கைவிட மாட்டார். நீ சந்திக்கிற பிரச்சனை ஒன்றும் உன்னை அழிக்காது. நீ செல்லுகிற பாதையில் நீ அழிந்து போக மாட்டாய். எல்லாவற்று மேலே அவர் இருக்கிறாரு, அவர் கைவிடவே மாட்டார். ஓகே, இனி எல்லாவற்று மேலே நான் மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன், மெசேஜுக்குள்ளே வர்றேன், இப்போ தான் பிரசங்கத்துக்குள்ளே வரேன். எல்லாவற்று மேலே கர்த்தர் இருந்தால் என்ன நடக்காது? முதல்ல சொல்கிறேன், என்ன நடக்காது. ஒன்று, நான் பயப்படுகிற காரியம் நிச்சயமாக நடக்காது. ஆமாம், நான் பயப்படுறது நிச்சயமாக என்ன செய்யாது. யாக்கோபு பயந்தான், இனி என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ பயப்படுகிற காரியம் நிச்சயமாக என்ன செய்யாது, நடக்காது. இப்போது கர்த்தர் எல்லாவற்றும் மேலே இருந்தவன் அவன் ஒரு நல்ல தைரியம் வந்துட்டு, கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அப்பா உதவி செய்யாவிட்டாலும், அம்மா உதவி செய்யாவிட்டாலும் எனக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யாராவது சில காரியங்களை குறித்து பயந்து எப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, என்ன ஆகும் பயந்து இருந்தீங்கன்னா
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுவது போல ஒன்றும் உனக்கு சம்பவிக்காது. எல்லாவற்றுக்கு மேலாக நான் உனக்கு இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். நல்லா ஒரு கையை தட்டி தட்டி ஆண்டவருக்கு சத்தமா நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. 2, மனுஷ தந்திரங்கள் உன் வாழ்க்கையில் பலிக்காது. ஏசா என்ன சொன்னா, வார்ட்டு உன்னை நான் காலி பண்ணி தாரேன், உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன், ஒன்றும் பலிக்காது. இவன் திரும்ப லாபான் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது லாபான் என்ன செஞ்சிருக்கிறார்னா, வாசிங்க அந்த வசனத்தை, 31ஆம் அதிகாரம் 29, 31, 29. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய எல்லாவற்றும் மேலே யார் இருக்கிறா? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். எனக்கு உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை என்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று ராத்திரி என்னோடு கூட சொன்னார். எப்படி லாபான் எப்படி புறப்பட்ட? இந்த யாக்கோபோ உயிரோட விடப்படாது, எனக்கு பிள்ளைகளையும் பேரமக்களையும் கூட்டிட்டு கூட்டிட்டு வீட்டு வந்தோன்னு கோபத்தில் வந்தான். இல்லைன்னா இவனுக்கு 4 சாத்துன்னு வெறியோடு வந்தா ராத்திரி உறங்கும்போ ஆண்டு சொப்பனத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார். நீ போகிறதெல்லாம் சரி, போயிட்டு அன்பாக பேசிட்டு முத்தம் கொடுத்துட்டு அனுப்பி விடணும். ஏதாவது தீமை செஞ்சால் நீ காலி, ஒன்றை நான் விட மாட்டேன். அதான் சொல்கிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? அப்படின்னா என்ன? உங்களால் எதையும் செய்ய முடியும், ஆனால் என்னால் இப்போ ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா உங்கள் தேவன் ராத்திரி எங்கிட்ட சொப்பனத்தில் என்ன செஞ்சிட்டாரு? எச்சரிக்கையாருன்னு சொன்னார். அதனால சிங்கத்தை போல வந்தனா இப்போ பூனை போல மாறி நிற்கிறேன். அதனால அமைதியாக போயிட்டு வாருங்க. யாக்கோபே, லாபானே, யாக்கோபு அல்ல, யாக்கோபுக்கு மேலா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரைத்தான் யாக்கோபு ஆராதிக்கிறான். நீ தீமை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். ஒன்று, நீ பயப்படுகிற காரியம் நடக்காது. 2, மனுஷ தீமைகள் உன் வாழ்க்கை நிச்சயமாக பலிக்காது. ஏசா இனி இவனை ஃபேஸ் பண்ணான். அடுத்து ஏசா 400 பேரோட வர்றான். உன்னை காலி பண்ணுவேன். என்ன நடந்துச்சு? காலியும் ஆகலை, கூலியும் ஆகலை. ஆமை கட்டி பிடிச்சி முத்தம் செய்து அழுதார்கள். நான் நினைக்கிறேன், எப்படி இப்போ இங்கே லாபான்னு சொன்னான் சொப்பனத்தில் ஆண்டிருப்பார். அதே போல் ஆண்டவர் ஏசாட்ட இடைப்பட்டிருப்பார். யாக்கோபை பார்க்க போகிறதெல்லாம் சரி, நீ 400 பேரோட 4000 பேரோட போ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு தீமை எதுவும் செஞ்சான நீ காலி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபை பார்த்த உடனே ஏசா கட்டி பிடித்து அழுதான். முடியலை. ஏன்னா எல்லாவற்று மேலே கர்த்தர் இருக்கிறார். உங்களை சிலர் சொல்கிறாங்களா அப்படி பண்ணிடுவேன், பயப்படாதுங்க. எல்லாவற்று மேலே கர்த்தர் இருக்கிறார். மனித தீமைகள் ஒன்றும் பலிக்காது. மனுஷ தந்திரங்கள் பலிக்காது. மனுஷ சூழ்ச்சிகள் பலிக்காது. ஏன்னா எல்லாவற்றுக்கு மேலே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். நல்ல கையை தட்டி வெக்கப்படாதுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை, எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார். கையை தட்டும் போதே சொல்லுங்க, எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கு மேலாய். ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு போகாதுங்க. ஒரு பிரசங்கம் கேட்குற மாதிரி கேட்காதுங்க. எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். சபையே, எல்லாவற்றுக்கு மேலாய் உனக்கு கர்த்தர் இருக்கிறார். நீ பயப்படுகிற காரியம் நடக்காது. மனுஷ தந்திரங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காது. 3வது என்ன சொல்பா? நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்காது. அதான் உண்மை. நான் நினைக்கிறது என் வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது.
இது ரொம்ப முக்கியம். சில நேரம் நீங்கள் நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? தேவன் நினைச்சது என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு நினைச்சான், சோதரம் வாழ்நாள் முழுவதும் அப்பா அம்மாவோட கூட வீட்டில் இருக்கலாம், நடக்கல. இனி நினைச்சான் நான் அனாதைய பேர், நடக்கலை. என் வாழ்க்கை முடிஞ்சிடும், அவன் நினைச்சது ஒன்று நடக்கலை. அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாவற்று மேலே கர்த்தர் இருக்கிறார்னா அவர் நினைக்கிறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? மனுஷ சூழ்ச்சியும் நடக்காது, பயப்படுறது நடக்காது. நான் நினைக்கிறது என்ன செய்யாது? பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறது நடக்காததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் நினைக்கிறது என்ன செய்ய போகுது? வேற என்ன சார் வேணும்? அவன் நினைக்கிறது நடந்தா வெற்றியா இருக்கும், அவன் நினைக்கிறது நடந்தா சந்தோஷமா இருக்கும், அவன் நினைக்கிறது நடந்தா மகிமையா இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இனி என்ன நடக்கும்? எல்லாவற்றும் மேலே அவர் இருந்தால் என்ன? 2 காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது? சோத்திரம். எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரே இடுப்பலியாக இருக்குது. அதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? எல்லாவற்றுக்கும் மேலே யார் இருக்கிறா? யாராவது உங்களை பார்த்து நக்கலாக சொன்னால் சொல்லணும், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறா. ஆமாம். நீ எல்லாம் உருப்பட மாட்டான்னு சொல்லும்போது சொல்லணும், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறா. உன்னை வாழ விட மாட்டான்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் இருக்கிறா. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன நடக்குன்னா, நான் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். யாக்கோபு செஞ்ச எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? வாய்க்க பண்ணுவார். ஏன்னா எல்லாவற்று மேலே யார் இருக்கிறா? சிலதை வாய்க்க பண்ணலைன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணணும், சிலதை வாய்க்க பண்ணுவார். யாக்கோபுக்கு வாய்க்க பண்ணினார். முதல்ல மனைவிகளை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடு கொடுத்தாரு, எல்லாம் அப்படி என்ன சொல்ல சிங்கிளாக போனான். அவனே சொல்கிறான், வெறுங்கையாய் போனேன், கர்த்தர் 2 பரிவாரங்களோடு என்ன செய்தார்? வாய்க்க பண்ணுவார். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 போன வாரத்துலையும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே நான் சிலரை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போகாது, நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ண. 2வது ஒன்றை மட்டும் நான் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த வேடை சொல்லணும், இந்த வேடை சொல்லணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். 2வது அந்த ஆதியாகமம் 28 உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவன் ஒரு ஆசை இங்கே சொல்கிறான். 21வது வசனம், என்னை 28 21 என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு. என்னதான் இருந்தாலும் லாபான் வீட்டுக்கு போகிறான், ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்து, திரும்ப நான் எங்கே வரணும்? என் தகப்பன் வீட்டுக்கு நான் வரணும். அதில் ஒரு வேடை சொல்கிறாரு, சமாதானத்தோடு. இப்போ கேட்குறேன், தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் யாக்கோபை எப்படி திரும்ப வர பண்ணினார்? சொல்லுங்க. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினாரா? ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் உன் விருப்பம் நிறைவேற சபையே. உங்கள் ஜெபத்தை உன் ஜெபம் வீணாய் போகாது, உன்னுடைய கண்ணீர் வீணாக போகாது, நீ எடுக்கிற பிரயாசம் வீணாக போகாது, உன் முயற்சி வீணாக போகாது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஒரு பெரிய மெசேஜ் கொடுத்தனான்னு கேட்டால் தெரில, பட்டு நான் ஒரு பெரிய மெசேஜை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பட்டு எனக்கு அதை பேசணுன்னா எனக்கு 3 வாரமாக அது வேணும். நான் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பட் இதை ரீசன்ட் ஆண்டு சிந்தையில் போட்டனால தான் என் ட்ராக்கை மாற்றுறேன். ஆனால்
என்னால் தைரியமாக சொல்ல முடியும். சிலரை சொல்ல முடியும், என் எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருக்கு. தயவு செய்து நீங்கள் இயேசுவை தவிர வேற ஒன்றும் பெருசாக பார்க்காதுங்க. அவரை மட்டும் பெருசாக பாருங்க. பிரச்சனையோ தேவையோ எத்தனை லட்சம் தேவை இருக்கட்டும், அதை பெருசாக பார்க்காதுங்க. அவரை மட்டும் பெருசாக பாருங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஃபயர் இல்லை, பட்டு ரொம்ப அமைதியாக. கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டு, நம்ம சர்ச்சோட கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டு, சிலருடைய குடும்பங்களுடைய கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு ஆவியில் பார்க்குறேன். சில குடும்பங்களுடைய கிளைமேட். நான் இங்கே இருக்கிற சிலரை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பேரை சொல்லி என்னால் சொல்ல முடியும், பட் நான் லைவ் எல்லாம் இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பேரை சொல்லி சொல்லாமல் சொல்கிறேன். நான் இங்கே சிலரை சகோதரர்களை பார்த்து சொல்கிறேன், பின்னாடி செயல் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கும் ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு நீ தெரியாது, ஆனால் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உன்னை கர்த்தர் எப்படி வைப்பாருன்னா, அநேகருக்கு நீ உதவி செய்கிற அளவில் உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கி நான் சொல்லும்போது உன் கை இப்போ எம்டியாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் எப்படி முடியும்னா, நீ அநேகருக்கு உதவி செய்கிற அளவில், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்கள நிலைமையில் கர்த்தர் உன்னை வைக்க மாட்டார். அநேகருக்கு உதவி செய்கிற அளவில் உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். அவர் இருக்கிறார் சார். சில வீட்டை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த சபையோட கிளைமேட்டு சேஞ்ச் ஆனது போல் சில வீட்டுடைய கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. கர்த்தர் சேஞ்ச் ஆக்கியிருக்கார். உன் வீட்டோட சீசனை கர்த்தர் மாற்றிருக்கார். நேற்று நைட்டு நாங்கள் ஆண்கள் ஜபத்தில் ஜபிக்கும் வீட்டுக்காக ஜபித்தோம். சில வீட்டுடைய கிளைமேட் ஆண்டர் சேஞ்ச் ஆக்கிட்டுறார். நீ வித்தியாசத்தை பார்ப்பா. இது எப்படி நடந்துச்சுன்னு நீயே கேட்குற அளவில் கர்த்தர் கிளைமேட்டை சேஞ்ச் ஆக்கியிருக்கார். காரணம் எல்லாவற்றும் மேலே கர்த்தர் இருக்கிறார். நான் இன்றைக்கி ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணலான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பிரசங்கம் இல்லாதனால இதை நான் பண்ணலை. பட் கர்த்தர் சொன்ன நான் சொன்னேன், அவர் இருக்கிறார். எல்லாவற்றும் மேலே கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபு ஆசையாக சொன்னான், திரும்ப என் வீட்டுக்கு அவர் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணா. அவர் தான் என்னுடைய தேவன். அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு 3 அல்ல 4 முறை சொல்ல வேண்டிய ஒரே வேர்டு, எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். உன்னுடைய எல்லாவற்றுக்கு மேலாக அவர் இருக்கிறார். அவர் நடத்துவதை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்கும். நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது, விடமாட்டார். அவர் இருக்கிறார் சார். அவருடைய வல்லமை மகா பெரியது. ஓ நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்தி. சிலரை பார்த்து நான் சொல்கிறேன், நீ பயப்படுவது போல எதுவும் வாழ்க்கையில் நடக்காது. நீ பயப்படுவது போல எதுவும் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் யாக்கோபோடு நேரடியாய் பேசினது போல கர்த்தர் உங்களோடு நேரடியாய் பேசினார், இன்னும் பேச போகிறார். சிலர் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசினார், அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. இன்னும் சிலரோடு பேச போகிறார், உங்கள் வாழ்க்கை நிறைவேறப் போகிறது. உங்களுடைய ஃபோக்கஸ்
தயவு செய்து எதுக்கு மேலே வைக்காதுங்க, அவருக்கு மேலே மட்டும் வையுங்க. அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நடத்திடுவே. வெரி குட், வெரி குட், வெரி குட். கடைசி வரை. ஒரு முறை கூட நடத்திடுவே. இனிமேலும் கடைசி வரை, கடைசி வரை நடத்திடுவே. நீரே நீரே ஓ ஈரே என் எல்லாமே. வெரி குட், வெரி குட், வெரி குட். நீரே ஹோவா ஷம்மா என் கூடவே இருப்பவர். நீரே ஹோவா, நீரே ஹோவா ஈரே என் எல்லாமே. ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல கிருபை தந்தீங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க செய்ய போகிறீர். நல்ல பிதாவே, இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் நீர் எங்களை நடத்தின விதங்களுக்காக நன்றி. எங்களை பார்த்து சொன்னீர், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். வார்த்தை தரையில் விழாது. அநேக சாட்சிகளை கர்த்தர் இதற்குள்ளே எழுப்ப போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வந்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆண்கள் ஜெபமும் ஆசீர்வாதமாய் நடக்கட்டும். நாங்கள் இன்றைக்கி இதை ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதியும். இந்த வாரம் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் மகிமையாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் மூலமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா.